ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்னலோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் வேரிஸ் வித் டைம் அப்படின்னு தான் டெக்னிக்கலாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு டெஃபினிஷனாக பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறத ஒரு சிக்னல் எடுத்துக்கலாம். இதில் இந்த டி அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும். இந்த இண்டிபெண்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து இந்த எக்ஸ். அப்போது டிபெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா இந்த டீயை பொறுத்து தான் வந்து எக்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து ஒரு சிக்னல் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி, அதாவது எந்த சிக்னல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ எந்த ஒரு சிக்னலுமே வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிக்னலே கிடையாது. அதுதான் இங்கே நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக நமக்கு இப்படி வேரி ஆகிற இந்த சிக்னல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிக்னலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைமில் நமக்கு நிறையா இருக்கும். ஸ்பீச் சிக்னல், ஆடியோ சிக்னல், வீடியோ சிக்னல் அப்படின்னு நமக்கு நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டம்ஸோட டெஃபினேஷனையும் பார்த்துட்டு இதை ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம சிக்னல்ஸை வந்து கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கண்டினியூஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேருந்தே நமக்கு இதை டிஃபைன் பண்ணலாம். கண்டினியூஸ் அப்படிங்கும்போது நமக்கு எல்லா டைம் வேல்யூஸ்லேயுமே, அதாவது டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம்லேயுமே வந்து நமக்கு சிக்னலோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் இந்த டிஸ்க்ரீட் டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஸ்க்ரீட் டைம் இன்டர்வல்ஸ், அதாவது என் வேல்யூஸில் மட்டும்தான் வந்து நமக்கு சிக்னல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த கண்டினியூஸ் டைமை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு தான் டினோட் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸ் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த டிஸ்க்ரீட் டைமை வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஆனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த டைப்புக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பேஸ் ஆக்சிஸ், அதாவது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீன்னு தான் எப்போவுமே இருக்கும். அண்ட் இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு எக்ஸ் ஆஃப் டீன்னு இருக்கும். இது வந்து கண்டினியூஸ் டைமோட ரெப்ரசன்டேஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா -2லேருந்து +2 வரைக்கும் நமக்கு இதனுடைய வேல்யூ இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இங்கே -2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும் நீங்கள் இந்த சென்டரில் எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே நமக்கு அதனுடைய வேல்யூ நமக்கு இங்கே கிடைக்கும். அதுதான் வந்து இந்த கண்டினியூஸ் டைமோட மீனிங்கே. ஸோ இதை மேத்தமேட்டிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இன்டர்வல் தான். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு இப்போ -2 இருக்குது, அடுத்து -1க்கு தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும்ட்டு இல்லை, -2க்கும் -1க்கும் நடுவில் கூட நமக்கு வேல்யூஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ -2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி +2ங்கிற வேல்யூ வரைக்கும் இந்த கம்ப்ளீட் ரேஞ்சில் நமக்கு எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதை தான் வந்து நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ வந்து 1. எந்த ரேஞ்சில்னு பார்த்தீங்கன்னா -2லேருந்து +2 வரைக்கும். இது வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னலோட ரெப்ரசன்டேஷன். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம டிஸ்க்ரீட் டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க்ரீட்டில் நமக்கு கண்டினியூவஸாக இருக்காது. வெறும் இந்த டைம் இன்ஸ்டன்ஸான n வேல்யூவில் மட்டும்தான் நமக்கு சிக்னல் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம n ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். அண்ட் இந்த ஒய் ஆக்சிஸில் நமக்கு டிஸ்க்ரீட் டைம் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஆஃப் n அப்படின்னு இங்கே எழுதுவோம். அண்ட் சிக்னல் இப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே n வேல்யூ என்ன எடுத்திருக்கோமோ அந்த n வேல்யூவில் மட்டும்தான் நமக்கு எக்ஸ் ஆஃப் n-க்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே -2ல் நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு -1ல் 1ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கு சென்டரில் இருக்கிற எந்த வேல்யூஸுமே நமக்கு கிடைக்காது. அதனால தான் வந்து இதை நம்ம டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த டைப்பை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளார நமக்கு இந்த -2 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவாக 3ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸாக -1 இருக்குது. ஸோ -1க்கு அதனுடைய வேல்யூ 1ன்னு இருக்குது. ஸோ இங்கே 1ன்னு எழுதியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி 0, 1, 2 இந்த டைம் இன்ஸ்டன்ஸ்க்கு எல்லாமே நமக்கு 1, 1, 0ன்னு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0th பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த ரெப்ரசன்டேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ நமக்கு இந்த சீக்வென்ஸில் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே ஒரு ஆரோ மார்க் நம்ம போடணும். இப்போ நமக்கு n = 0 அப்படிங்கும்போது அதனுடைய வேல்யூ நமக்கு இங்கே 1 கிடச்சிருக்கு. அதாவது இந்த இதில் தேர்ட் வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேர்ட் வேல்யூக்கு கீழே நம்ம ஆரோ மார்க் போட்டிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம n = 0 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ. அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து -1க்குரிய வேல்யூ, இது -2 அண்ட் இது வந்து 1 and 2க்குரிய வேல்யூ. நீங்கள் இந்த ஆரோ மார்க் போடாமல் விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதிலேருந்தே 0th வேல்யூன்ற மாதிரி ஆகும். அப்போ உங்களோட என்டையர் சீக்வென்ஸே இங்கே சேஞ்ச் ஆயிடும்.
ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் அண்ட் டினோஷன். அகெயின் நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸில் இந்த டைப்பை இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் பேசிக்காக ஒரு சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம சிக்னல் பற்றின இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிஸ்டமை பற்றி பார்க்கலாம். ஸோ சிஸ்டமோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா டிவைஸ் தட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் சிக்னல். அதாவது நம்ம ஏதாவது ஒரு சிக்னலை எடுத்துகிட்டு அந்த சிக்னலில் நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நம்ம அதில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இந்த சிஸ்டம். இப்போ இதனுடைய ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிஸ்டமில் இன்புட்டாக நம்ம இங்கே ஒரு சிக்னல் ஃபீட் பண்ணியிருக்கோம் அண்ட் அவுட்புட்டில் நமக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட்டாக ஒரு வீடியோவை நம்ம இங்கே கொடுப்போம் அண்ட் இதில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம க்ராப் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ண அந்த அவுட்புட் தான் வந்து நமக்கு இங்கே அவுட்புட் சிக்னலாக கிடைக்கும். அப்போ இதில் இந்த சிஸ்டமோட ரோல் தான் இந்த சாஃப்ட்வேர் ப்ளே பண்ணுது. இங்கேயும் வந்து நம்ம இன்புட் சிக்னலாக நம்ம இன்புட் வீடியோ நம்ம கொடுக்குறோம் அண்ட் அவுட்புட்டில் வந்து இங்கே நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணுறதை வந்து நம்ம சிக்னலாக எடுத்துக்கலாம் அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸை வந்து நம்ம சிஸ்டமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸோட இன்ட்ரொடக்ஷன். பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்ரேஷன் அடிஷன் ஆஃப் சிக்னல்ஸ். ஸோ அடிஷன் அப்படின்னாலே 2 or more வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணுவோம் அண்ட் அதிலிருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இன்புட் சிக்னலாக x1 of t, x2 of t அப்படின்னு இங்கே 2 சிக்னல் எடுத்திருக்கோம். இங்கே நம்ம டைமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸ் டைமோட ரெப்ரசன்டேஷன் அண்ட் அதே நம்ம டிஸ்க்ரீட் டைமில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது x1 of n, x2 of n அப்படின்னு நமக்கு இங்கே 2 இன்புட் இருக்குது. ஸோ இப்போ இந்த அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும்போது அவுட்புட்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x3 of t அப்படின்றது தான் நமக்கு இங்கே கிடைக்கும். இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம இங்கே எடுத்திருக்க இந்த 2 இன்புட் சிக்னலோட சம் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ x3 of tயோட ஈக்குவேஷன் வந்து x1 of t ப்ளஸ் x2 of tன்னு கிடைக்கும். இது வந்து கண்டினியூஸ் டைம் டைப்பில். இதே வந்து நம்ம டிஸ்க்ரீட் டைமில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது x3 of nோட வேல்யூ வந்து x1 of n ப்ளஸ் x2 of n நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டினியூஸ் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் x1 of t, x2 of tன்னு நமக்கு இங்கே 2 சிக்னல் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம அடிஷன் ஆஃப் சிக்னல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி x3 of tயை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கொடுத்துருக்க இந்த x1 of t அண்ட் x2 of t ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா x3 of tயில் நமக்கு இங்கே என்ன சிக்னல் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க x1 of tயோட சிக்னலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு -3லேருந்து தான் சிக்னல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம -3லேருந்து -2 இந்த ரேஞ்ச்குள்ளே நமக்கு சிக்னல் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் இதே வேல்யூவில் உங்களுக்கு x2ல் நமக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு -3லேருந்து -2. ஸோ -3 லெஸ் தேன் t லெஸ் தேன் -2 அப்படின்னு நம்ம இங்கே ரேஞ்சை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸ் டைம். ஸோ கண்டினியூஸ் அப்படிங்கும் போது -3லேருந்து -2 வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த வேல்யூக்குள்ளே நமக்கு சிக்னல் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த ரேஞ்ச் மாதிரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே x1 of tயோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் x2 of tயில் அதே -3 to -2 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்மளோட x3 of tயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா x1 of t ப்ளஸ் x2 of t அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன். இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x1 of tக்கு நமக்கு இங்கே 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 2 ப்ளஸ் x2 of tயில் நமக்கு இதனுடைய வேல்யூ நமக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ 2 + 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 3ன்னு கிடச்சிரும். இது வந்து நம்ம எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -3 to -2 தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி -2லேருந்து -1 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இந்த ரேஞ்சில் நமக்கு x1 of tயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி x2 of tயில் -2 to -1 ரேஞ்சில் நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா -2 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு x3 of tயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா x1 of t அதாவது இப்போ நமக்கு இங்கே 1 கிடச்சிருக்கு. ஸோ 1 ப்ளஸ் x2 of tயில் நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா -2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 1 - 2 வந்து நமக்கு -1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இன்டர்வலாக நம்ம -1லேருந்து 0 எடுத்துக்கலாம். ஸோ -1 to 0 அப்படிங்கும் போது x1 of tயோட வேல்யூ நமக்கு இங்கே 2ன்னு கிடச்சிருக்கு.
அண்ட் x2 ஆஃப் டீயில் இதே இன்டர்வலில் நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ x3 ஆஃப் டீயோட வேல்யூ வந்து 2 + 1ன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு 0லேருந்து 1 இன்டர்வல். ஸோ இந்த இன்டர்வலில் x1 ஆஃப் டீயோட வேல்யூ நமக்கு இங்கே 2ன்னு இருக்குது. x2 ஆஃப் டீயில் பார்த்தீங்கன்னா நமக்கு -1ன்னு இருக்குது. ஸோ x3 ஆஃப் டீயோட வேல்யூ வந்து 2 + -1. அப்போ நமக்கு 1ன்னு கிடைக்கும் ரிசல்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி 1லேருந்து 2 வரைக்கும் இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x1 ஆஃப் டீயோட வேல்யூ 1 அண்ட் x2 ஆஃப் டீயோட வேல்யூ நமக்கு இங்கே 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ x3 ஆஃப் டி வந்து 1 + 1ன்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ 2 வந்து ரிசல்ட்டாக இருக்குது இங்கே. அண்ட் அடுத்து 2 to 3 இன்டர்வலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா x1 ஆஃப் டீயோட வேல்யூ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு இங்கே 0ன்னு இருக்குது. ஆனால் x2 ஆஃப் டீயில் நமக்கு 2 to 3ல் வேல்யூ இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது x3 ஆஃப் டி வந்து 0 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு இன்டர்வலுக்கான வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு x3 ஆஃப் டீயில் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம x3 ஆஃப் டீயை வந்து ஸ்கெட்ச் பண்ணலாம். இப்போ x3 ஆஃப் டீயை நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு x1 ஆஃப் டி அண்ட் x2 ஆஃப் டீலேருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம x1 ஆஃப் டீயில் பார்த்தோம் அப்படின்னா -3க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வேல்யூமே நமக்கு இங்கே 0ல் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி x2லையும் -3க்கு முன்னாடி எல்லா வேல்யூமே 0ன்னு தான் இருக்குது. ஸோ 0 + 0 இங்கே 0ன்னு தான் கிடைக்கும். நம்ம x3 ஆஃப் டீலையுமே பார்த்தீங்க அப்படின்னா -3 அப்படின்னு இந்த பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே நமக்கு 0ல் தான் இருக்கும். இப்போ அடுத்த இன்ஸ்டண்ட்டாக நம்ம -3லேருந்து -2 ரேஞ்சுக்கு பார்க்கணும். ஸோ -3 to -2 அப்படின்னு இந்த ரேஞ்சுக்குள்ளார x3 ஆஃப் டீயோட வேல்யூ நமக்கு இங்கே 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ -3லேருந்து -2 வரைக்கும் நமக்கு 3 அப்படிங்கிற வேல்யூவில் தான் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு -2 to -1. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு x3 ஆஃப் டீயோட வேல்யூ -1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ -1 நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனால் இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து -1 வரைக்கும் நமக்கு மெயின்டைன் ஆகும். அடுத்து -1லேருந்து 0 ரேஞ்ச் நம்ம பார்க்கணும். -1 to 0 அப்படிங்கும் போது x3யோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் 3யோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நமக்கு 0 வரைக்கும் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு 0லேருந்து 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x3யோட வேல்யூ 1. அப்போ நம்ம 1 வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 2 வரைக்கும் அப்படின்ற இந்த லிமிட்டில் x3 வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 1 to 2 அப்படிங்கும் போது நமக்கு 2 வேல்யூ. அண்ட் லாஸ்ட்டாக 2 to 3 அப்படிங்கும் போது x3 ஆஃப் டீயோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம 1லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ 2 to 3ல் நமக்கு இங்கே 1 கிடச்சிருக்கு. நம்ம இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த தேர்ட் வேல்யூக்கு அப்புறமா எல்லாமே நமக்கு இங்கே 0ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. அப்போ நம்ம 0 + 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த தேர்ட் வேல்யூவோடு நமக்கு இங்கே ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம x3 ஆஃப் டீயோட சிக்னல் ரெப்ரசன்டேஷன். ஜஸ்ட்டு நம்ம இங்கே கிடச்சிருக்க வேல்யூவை அப்படியே கிராஃபிக்கலாக இங்கே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அடிஷன் ஆஃப் சிக்னல்ஸ் இன் கண்டினியூஸ் டைம். ஸோ எந்த கண்டினியூஸ் டைம் கொடுத்துருந்தாலுமே ஜஸ்ட்டு அதனுடைய ரேஞ்சஸை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற 2 வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ரிசல்ட்டை நம்ம கிராஃபிக்கலாக ஸ்கெட்ச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். இப்போ நம்ம கண்டினியூஸ் டைமுக்கு பார்த்த மாதிரி அடுத்து டிஸ்க்ரீட் டைமுக்கு பார்க்கலாம். ஸோ டிஸ்க்ரீட் டைம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நம்ம ரெப்ரசன்டேஷன் வந்து x ஆஃப் n அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இங்கே நமக்கு 2 சிக்னல் கொடுத்துருக்காங்க, x1 ஆஃப் n அண்ட் x2 ஆஃப் n. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம தேர்ட் சிக்னலாக அதாவது அவுட்புட் சிக்னலான x3 ஆஃப் n நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் இந்த ஆரோ மார்க் எதுக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஆரோ மார்க் எங்கே இருக்கோ அதனுடைய பொசிஷன் தான் நமக்கு n வேல்யூ 0 அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த பொசிஷனில் தான் வந்து என்னோட வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வேல்யூ வந்து n is equal to 1க்கு ஈக்குவலண்ட் ஆனது. இது வந்து n is equal to 2 அண்ட் அதே மாதிரி இது வந்து n is equal to -1. இதே மாதிரி நம்ம x2 ஆஃப் nக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு n is equal to 0க்கான வேல்யூ கிடச்சிரும். அப்போ இது வந்து 1, இது -1 அண்ட் இது வந்து -2க்குரிய வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா x1 ஆஃப் n அண்ட் x2 ஆஃப் n வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணணும்.
ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சீக்வென்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் சிக்னலில் நமக்கு சீக்வென்ஸ் -1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் செகண்ட் சிக்னலில் -2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம x3 ஆஃப் n வந்து -2லேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ x3 ஆஃப் -2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா x1 ஆஃப் -2 ப்ளஸ் x2 ஆஃப் -2ன்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா x1ல் நமக்கு -2 இல்லை, ஸோ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் x2ல் -2ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு இருக்குது, ஸோ இங்கே 1. அப்போ இதனுடைய ரிசல்டண்ட்டாக நமக்கு 0 + 1 1ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போது x3 ஆஃப் -1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -1ல் x1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் x2ல் -1க்குரிய வேல்யூ அகெயின் 1ன்னு தான் இருக்குது, ஸோ 1 + 1 நமக்கு 2ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு x3 ஆஃப் 0ன்னு எடுத்துக்கலாம். இதனுடைய வேல்யூ x1 ஆஃப் 0க்கு 2ன்னு இருக்குது, ஸோ 2 ப்ளஸ் x2 ஆஃப் 0ன்னா நமக்கு இங்கே அகெயின் 0ன்னு தான் இருக்குது, ஸோ 0ன்னு இருக்குது. அப்போ இதனுடைய ரிசல்டண்ட்டாக 2 + 0 நமக்கு 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x3 ஆஃப் 1 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் x1 ஆஃப் 1க்கு வந்து நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு, ஸோ 3 ப்ளஸ் x2 ஆஃப் 1 வந்து நமக்கு இங்கே 1ன்னு இருக்குது, ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 + 1 4ன்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக x3 ஆஃப் 2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே 2 வரைக்கும் சீக்வென்ஸ் இருக்குது. அப்போ இதனுடைய வேல்யூவாக x1 ஆஃப் 2 வந்து நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு, ஸோ 1 ப்ளஸ் இதில் நமக்கு 2ஓட சீக்வென்ஸே இல்லை, அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிரும். ஸோ இங்கே 0 போட்டோம் அப்படின்னா 1 + 0 நமக்கு 1ன்னு கிடச்சிரும். ஸோ டோட்டலாக நம்ம அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா x3 ஆஃப் என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூவாக என்ன கிடச்சிருக்குன்னா 1 2 2 4 1ன்னு கிடச்சிருக்கு. அகெயின் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரோ மார்க் தான். ஸோ நம்ம இந்த 0th வேல்யூ எங்கே கிடச்சி அதுக்கு கீழே ஆரோ மார்க் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இந்த தேர்ட் வேல்யூவில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த தேர்ட் வேல்யூக்கு நேராக நம்ம ஒரு ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னா இது வந்து n = 0 அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். இது நம்ம போடாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு 0th வேல்யூ இங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆயிரும், அதுக்கப்புறம் என்டையர் சீக்வென்ஸுமே இங்கே தப்பாயிரும். ஸோ மறக்காமல் இந்த ஆரோ மார்க்கை நம்ம கன்சிடர் பண்ணணும். இவ்வளோ தான் அடிஷன் ஆப்ரேஷன் சிக்னல்ஸில். ஸோ லாஸ்ட் 2 எக்ஸாம்பிளில் நம்ம அடிஷன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ மல்டிப்ளிகேஷனும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா x3 ஆஃப் n நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து x1 ஆஃப் n அண்ட் x2 ஆஃப் n ரெண்டுத்தோட ப்ராடக்டாக இங்கே இருக்குது. ஸோ அதே ப்ரொசீஜர் அடிஷனில் ஃபாலோ பண்ணதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் x1 ஆஃப் nல பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இங்கே இருக்குது. ஸோ n = 0க்கான பொசிஷன் இது வந்து 1க்கான வேல்யூ. நெக்ஸ்ட் இது வந்து செகண்ட் n = 2க்கான வேல்யூ. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா -1 அண்ட் -2க்குரிய வேல்யூ. நெக்ஸ்ட்டு x2 ஆஃப் n எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே எந்த ஆரோ மார்க்கும் கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் வந்து n = 0க்கான வேல்யூ. ஸோ n = 0 அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து 1, இது 2, இது 3, இது 4த்துக்கான வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோட வேல்யூ நமக்கு -2லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம x3 ஆஃப் -2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம், which is equal to x1 of -2 into x2 of -2. இப்போ இதில் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 of -2 அப்படிங்கும் போது இதனுடைய வேல்யூ நமக்கு இங்கே 2ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் x2வில் நமக்கு -2ல் வேல்யூ இல்லை, ஸோ அது 0ன்னு அர்த்தம். ஸோ 2 into 0 நமக்கு 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி x3 ஆஃப் -1 நம்ம கண்டுபிடிக்கலாம். -1ல் இதனுடைய வேல்யூ நமக்கு 0 இன்ட்டு இங்கே நமக்கு -1ல் வேல்யூவே இல்லை, ஸோ இதுவுமே 0 தான். ஸோ டோட்டல் வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு x3 ஆஃப் 0 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ x1 ஆஃப் 0ல் அதனுடைய வேல்யூ 1 இன்ட்டு இங்கே n = 0 அப்படிங்கும் போது நமக்கு 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ 1, ஸோ 1 into 1 நமக்கு அவுட்புட் 1ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இப்போ x3 ஆஃப் 1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x1 ஆஃப் 1 அப்படிங்கும் போது நமக்கு -2ன்னு வேல்யூ கிடச்சிருக்கு. இன்ட்டு x2 ஆஃப் 1 அப்படிங்கும்போது இந்த வேல்யூ 3,
ஸோ -2 into 3 நமக்கு -6ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு x3 ஆஃப் 2 கண்டுபிடிக்கலாம். ஸோ x1 ஆஃப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ 1 into x2 ஆஃப் 2ஓட வேல்யூ 2. ஸோ 1 into 2 நமக்கு 2ன்னு கிடச்சிரும். அடுத்து x3 ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட வேல்யூ இங்கே 4 வரைக்கும் இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ x3 ஆஃப் 3ல் நமக்கு இங்கே 3ல் வேல்யூ இல்லைன்றதுனால 0ன்னு கிடச்சிடும். இங்கேயும் நமக்கு 0ன்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ 0. அண்ட் லாஸ்ட்டாக x3 ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து இங்கே 0 இன்ட்டு 4ஓட வேல்யூ இங்கே நமக்கு -1ன்னு இருக்குது. ஸோ 0 into anything 0ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம x3 ஆஃப் n வந்து ஃபைனலைஸ் பண்ணி எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 0 1 -6 2 0 0 அண்ட் இதில் n is equal to 0 அப்படிங்கும் போது நமக்கு தேர்டு வேல்யூவில் தான் கிடச்சிருக்கு. ஸோ தேர்டு வேல்யூக்கு நேராக ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கணும். இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ். ஸோ கண்டினியூஸ் டைமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேஞ்சை நம்ம எடுத்துக்கணும். அந்த ரேஞ்சில் என்ன வேல்யூ கிடைக்குதுன்றதை பொறுத்துட்டு நம்ம அடிஷன் இல்லைனா மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் இது வந்து டிஸ்க்ரீட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னோட வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு வேல்யூவை நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அதே அடிஷன் இல்லைனா மல்டிப்ளிகேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஆப்ரேஷன். அடுத்த ஆப்ரேஷன் டைம் ஸ்கேலிங் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம எந்த ஒரு சிக்னலை ரெப்ரசென்ட் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் கண்டினியூஸ் டைம் இருந்துச்சுன்னா நம்ம டி யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் டி இல்லைனா எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் இது வந்து டைம் ஆக்சிஸாக இருக்கும். அண்ட் இந்த ஒய் ஆக்சிஸை தான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சிக்னலோட ஹைட்டு தான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்போ இந்த டைம் ஸ்கேலிங் ஆப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்லேயே தெரியும். டைம் ஸ்கேலிங் அப்படிங்கும்போது டைமை தான் நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸ்கேலிங் அப்படின்னா நம்ம ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ டைமோட வேல்யூ தான் நமக்கு இங்கே வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக, அதாவது சேமாக தான் ரிமைன் ஆகும். இப்போ இந்த டைம் வேரியேஷன்னால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் வந்து ஒன்று கம்ப்ரெஸ் ஆகும் இல்லைனா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது சின்னதாகும் இல்லைனா நமக்கு சிக்னல் வந்து பெருசாகும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இந்த ஆப்ரேஷனில் நடக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு ஒரு சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிக்னலை நம்ம டைம் ஸ்கேல் பண்ணும்போது ரெண்டு விதமாக அமையும். ஒன்று வந்து எக்ஸ் ஆஃப் ஏ இன்டூ டி, அதாவது இந்த ஏ அப்படிங்கிற கான்ஸ்டண்ட்டை நம்ம டி கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஆப்ஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டி கூட நம்ம ஏவை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரெண்டு இன்ஸ்டன்ட்லேயுமே நம்ம ஏ வேல்யூ வந்து 0வாக இருக்காது. இப்போ இந்த இன்ஸ்டண்ட்டில் ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து கம்ப்ரெஸ் ஆகும், அதாவது சிக்னல் வந்து சின்னதாயிரும். அண்ட் இந்த இன்ஸ்டண்ட்டில் நம்மளோட ஏ வேல்யூ லெஸ் தேன் 1ஆக இருக்கும்போது சிக்னல் வந்து நமக்கு இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போவுமே கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ஏவா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக நமக்கு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே அவுட்புட் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே சிக்னல் வந்து சின்னதாகுது. அண்ட் அதே மாதிரி இப்போ ஏவை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து பெருசாகுது. ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட பார்க்கலாம். இப்போ நம்ம கண்டினியூஸ் டைமுக்கு எப்படி நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து டிஸ்க்ரீட் டைமுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஆஃப் என்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அங்கேயுமே நமக்கு ரெண்டு இன்ஸ்டண்ட்டில் வந்து கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டினியூஸ் டைமுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம எக்ஸ் ஆஃப் 2t எக்ஸ் ஆஃப் t/2 அப்படின்ற ரெண்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் இருக்கோ, அதாவது டி கூட ஏவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டில் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீயை வந்து ஏவால் டிவைட் பண்ணணும். அண்ட் அப்போ வந்து நமக்கு கம்ப்ரெஸ்டு சிக்னல் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஏ வந்து எப்போ உங்களுக்கு டிவைடட் ஃபார்மில் இருக்கோ அப்போல்லாம் வந்து
டீயை ஏஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ வந்து நமக்கு எக்ஸ்பேண்டட் சிக்னல் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆஃப் 2t கண்டுபிடிக்கணும். இதில் ஏவோட வேல்யூ நமக்கு இங்கே 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா டீயை வந்து ஏஆல் டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டீயோட வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா -2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஏவோட வேல்யூ 2. அப்போ -2 டிவைடட் பை 2ன்னு போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? -1ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட இந்த சிக்னல் வந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எண்டில் வந்து நமக்கு வேல்யூ 2ன்னு இருக்குது. ஸோ அகெயின் 2வை வந்து ஏவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2/2ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ரிசல்டண்ட்டாக இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ நமக்கு இந்த 1ல் சிக்னல் எண்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இங்கே கிடச்சிருக்க இதே சிக்னலை நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா -1லேருந்து 1க்குள்ளார இது கவர் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ -2ல் நமக்கு இங்கே எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதே வேல்யூ நமக்கு இப்போ -1ல் கிடைக்கணும். ஸோ -1ல் நமக்கு ஆம்ப்ளிடியூட் 2ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் அந்த சிக்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1ல் ரீச் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட சிக்னல் இங்கே 1ல் ரீச் ஆகும். அதே மாதிரி நமக்கு இங்கே சிக்னல் எங்கே முடியணும் அப்படின்னா நமக்கு 1க்குள்ளே முடியணும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு 1 ஆம்ப்ளிடியூடில் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1லேயே மெயின்டைன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 0 ஆயிரும். இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் 2tயை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிக்னல் வந்து பெருசாக இருக்கிற சிக்னல் வந்து சின்னதாக மாறியிருக்கு. அதாவது கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, சுருங்கியிருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து கம்ப்ரெஸ்டு சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆஃப் t/2 சால்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிவைடட் ஃபார்மில் இருக்கும் போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா டி அண்ட் ஏவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு ஏவோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டி அண்ட் ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சிக்னலோட ஸ்டார்டிங்கில் -2 இருக்குது. ஸோ டீயோட வேல்யூவில் நம்ம ஏவை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2 × 2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ -2 × 2 அப்படிங்கும்போது -4. ஸோ நம்மளோட சிக்னல் -4லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் இன்னொரு எண்டில் நமக்கு 2ன்னு இருக்குது. ஸோ 2 × ஏவோட வேல்யூ 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். ஸோ 4ல் நமக்கு சிக்னல் எண்ட் ஆகணும். அண்ட் இந்த பாயிண்டில் நமக்கு சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் என்ன மெயின்டைனாக இருக்குது அப்படின்னா 2ல் மெயின்டைனாக இருக்குது. ஸோ இதே தான் வந்து நமக்கு -4லேயுமே மெயின்டைன் ஆகும். அப்போ நமக்கு -4ல் ஆம்ப்ளிடியூட் 2ன்னு கிடச்சிரும். அண்ட் 0 பாயிண்டில் தான் வந்து நமக்கு இங்கே 1ல் ரீச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகி நமக்கு 1ல் ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு 0லேருந்து 2 வரைக்கும் நமக்கு 1ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. நமக்கு இப்போ என் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ இந்த 4 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிக்னல் வந்து 1லேயே மெயின்டைன் ஆகிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு இங்கே 0 ஆயிரும். இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் t/2ன்னு இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சிக்னல் வந்து நம்மளோட இன்புட்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அதாவது பெருசாகிருக்கு. ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயுமே சொல்லியிருந்தேன். ஏ வந்து மல்டிப்ளைட் ஃபார்மில் இருக்கும்போது சிக்னல் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். அண்ட் t/aல இருக்கும்போது எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் வந்து நமக்கு இங்கே அவுட்புட்லேயுமே கிடச்சிருக்கு. ஸோ ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னலில் டைம் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் இப்படி தான் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஷார்ட்கட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஏடி ஃபார்மேட்டில் இருக்கும்போது டைமை வந்து நீங்கள் ஏவால் டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் t/a அப்படின்ட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். மல்டிப்ளையாக இருக்கும்போது டிவைட் பண்ணியிருப்போம், டிவைடடில் இருக்கும்போது நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சிக்னலை நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ டிஸ்க்ரீட் டைமுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்லி நமக்கு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலேருந்து எக்ஸ் ஆஃப் 2n, எக்ஸ் ஆஃப் n/2 இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க சீக்வென்ஸ்லேருந்து நம்ம n வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு ஆரோ மார்க் 3ல் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா n வேல்யூ நமக்கு 0ன்னு இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே நமக்கு என்னோட வேல்யூ 1, இங்கே 2 அண்ட் இங்கே வந்து நமக்கு 3ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே -1, -2, -3. அப்போ சிக்னல் வந்து நமக்கு -3லேருந்து ஸ்டார்ட் ஆகி +3ல் நமக்கு எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஆஃப் 2nக்கு சால்வ் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட்டு இப்போ நமக்கு n வேல்யூ -3லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறதுனால அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். n ஈக்குவல் டு -3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் இங்கே n-க்கு பதிலாக -3ன்னு போடும்போது 2 × -3 எக்ஸ் ஆஃப் -6ன்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு -2ன்னு போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் -4ன்னு கிடைக்கும். அடுத்து n இஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கும்போது எக்ஸ் ஆஃப் -2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் ஆஃப் 0ன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் சைடில் n இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 2 × 1 2ன்னு கிடைக்கும். n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கும்போது எக்ஸ் ஆஃப் 2 × 2 4ன்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கும்போது எக்ஸ் ஆஃப் 2 × 3 6ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணலாம். எக்ஸ் ஆஃப் -6 அதாவது எக்ஸ் ஆஃப் வேல்யூஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது -6ல் நமக்கு வேல்யூவே இல்லை. ஸோ இது 0ன்ட்டு ஆகிடும். நெக்ஸ்ட்டு -4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவுமே 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் -2 அப்போ நம்ம அதனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கும்போது அதனுடைய வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 2 அப்படிங்கும்போது இதனுடைய வேல்யூ -2. எக்ஸ் ஆஃப் 4க்கு 0 அண்ட் எக்ஸ் ஆஃப் 6க்கும் நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம சீக்வன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எக்ஸ் ஆஃப் 2n வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 0 2 3 -2 0 0ன்னு கிடைக்கும். இதில் நம்ம 0th பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். என்னோட வேல்யூ 0 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பொசிஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து எக்ஸ் ஆஃப் 2n வேல்யூ. இதில் நம்ம இந்த ஜீரோஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி கூட எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 3 -2ன்னு தான் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் 2n கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் மல்டிபிள் வேல்யூஸை மட்டும் நம்ம பிக் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துருக்க சீக்வன்ஸில் ஈவன் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா -2 0 2 அப்போ 2 3 -2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் டைம் எல்லாம் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 2n இருக்கும்போது தான் இந்த ஷார்ட்கட். இங்கே சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ எக்ஸ் ஆஃப் n/2 சால்வ் பண்ணலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இதுலேயுமே இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு -3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட சீக்வென்ஸ் இங்கே -3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் -3/2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 தான். ஏன்னா நமக்கு -3/2 அதாவது எக்ஸ் ஆஃப் -1.5 அப்படின்னு தான் இங்கே கிடைக்கும். அந்த இன்ஸ்டன்ட்டில் நமக்கு இங்கே எந்த வேல்யூமே கிடையாது. ஸோ இதனுடைய வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு -2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் -2 / 2 அப்படின்னும் போது நமக்கு -1ன்னு கிடைக்கும். அண்ட் இதனுடைய வேல்யூ என்னென்னா எக்ஸ் ஆஃப் -1ல் நமக்கு 1ன்னு இங்கே கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் -1/2ன்னு நமக்கு கிடைக்கும். இதனுடைய வேல்யூ அகெயின் 0. நெக்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 0/2 0ன்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய வேல்யூவாக நமக்கு 3ன்னு கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி பாசிட்டிவ் சைடில் ரிப்பீட் பண்ணும்போது n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 1/2ன்னு கிடைக்கும். இதனுடைய வேல்யூ 0. n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஆஃப் 2/2 அப்போ 1ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ நமக்கு 5 இங்கே கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக n இஸ் ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் 3/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் இதனுடைய வேல்யூ அகெயின் 0. இப்போ இதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் n/2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்னல் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 0 1 0 3 0 5 அண்ட் 0. இதுதான் வந்து நம்மளோட சீக்வென்ஸ். அண்ட் n இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும் போது நமக்கு அவுட்புட் 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட n இஸ் ஈக்குவல் டு 0th வேல்யூ. இங்கேயும் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம்.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு டினாமினேட்டரில், அதாவது இந்த ஏ வேல்யூ உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ இங்கே 2ன்னு இருக்கிறதுனால இதில் -1 போட்டோன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்பிட்வீன் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிட்டு வரணும்னு அர்த்தம். ஸோ இந்த என்னோட வேல்யூ 0வாக இருக்கும் போது என்ன வேல்யூ இருக்கோ அதிலிருந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு 0s ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கே ஒரு 0 ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்த வேல்யூவாக நமக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே 1 ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே 0 அகெயின். அண்ட் நமக்கு கொடுத்துருக்கிறதே -3 வரைக்கும் தான் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ண தேவை இருக்காது. அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு சாம்பிளுக்கு நடுவில் நம்ம இந்த ஒரு 0வை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இங்கே n/3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும், 3 - 1 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 2 சாம்பிளுக்கு நடுவில் நீங்கள் 2 0 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் டைம் ஸ்கேலிங் ஆப்ரேஷன். ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் அப்படிங்கும் போது நமக்கு டைம் ஆக்சஸில் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம ஆம்ப்ளிடியூடை தான் வேரி பண்ண போகிறோம். அதாவது ஸ்கேலிங் வந்து இந்த ஆம்ப்ளிடியூட் பேராமீட்டரில் தான் நடக்கும். ஸோ இந்த ஸ்கேலிங் ஆப்ரேஷனோட ரிசல்ட்டாக இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ப்ளிடியூடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒன்று ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கம்மி பண்ணும்போது இது வந்து ரிடக்ஷன் ஆகும். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு இன்புட் சிக்னல் x(t)ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம 2 ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஏவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் போது நமக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதாவது சிக்னல் வந்து a டைம்ஸில் மல்டிப்ளை ஆன மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஏஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னலே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை தான் வந்து ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 2 அப்படிங்கிற இந்த டைம் இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு 2 அப்படிங்கிற ஆம்ப்ளிடியூட் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷன் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஆம்ப்ளிஃபிகேஷன், அதாவது a × x(t) ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். இதில் நம்ம எக்ஸாம்பிளாக a வேல்யூ நம்ம 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 2 × x(t) அப்படின்றது தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 × x(t) அப்படிங்கிற சிக்னலை நம்ம ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த x(t)யோட ஆம்ப்ளிடியூடை நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். இதனுடைய ஆம்ப்ளிடியூட், அதாவது சிக்னல் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த இன்ஸ்டன்ட்டில் இதனுடைய ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2வை வந்து கொடுத்துருக்க a வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு a வேல்யூ 2 அப்படின்னு இருக்கிறதுனால 2 × 2 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 × x(t)யோட சிக்னலில் ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு 4ல் இருக்கணும். எந்த இன்ஸ்டன்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 0th வேல்யூவில். அண்ட் அதே மாதிரி இப்போ டைம் t = 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட்டில் அகெயின் நமக்கு ஆம்ப்ளிடியூட் 2லேயே தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ அகெயின் 2 × 2ன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன அர்த்தம்னா இந்த டைம் t = 2ன்ற வரைக்கும் நமக்கு 4 ஆம்ப்ளிடியூட்லேயே தான் மெயின்டைன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ t = 2 அப்படிங்கும் போது நமக்கு 4 வேல்யூவில் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்னல் கிடச்சிரும். இப்போ இன்புட் சிக்னலையும் இந்த சிக்னலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்னல் பெருசாக இருக்குது, அதாவது ஆம்ப்ளிஃபை ஆகிருக்கு. இதை தான் வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளாக இப்போது ஏவை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். x(t) டிவைடட் பை a அப்படின்னு இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம a வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x(t) டிவைடட் பை 2ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்புட் சிக்னலில் இருக்கிற ஆம்ப்ளிடியூடை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும்னு அர்த்தம். நமக்கு இங்கே t = 0 அப்படிங்கும் போது ஆம்ப்ளிடியூட் 2ன்னு இருக்குது. ஸோ 2 டிவைடட் பை 2 அப்படிங்கும் போது நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த சிக்னலில் 0 இன்ஸ்டன்ட்டில் நமக்கு ஆம்ப்ளிடியூட் எவ்வளோவில் இருக்கணும் அப்படின்னா 1ல் மெயின்டைன் ஆகணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு t = 2 அப்படிங்கும் போது நமக்கு ஆம்ப்ளிடியூட் அகெயின் 2ல் தான் இருக்குது. ஸோ 2 டிவைடட் பை இப்போ நமக்கு a வேல்யூ 2 அப்படிங்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2/2 நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ t = 2 அப்படிங்கும் போது நமக்கு 1ல் மெயின்டைன் ஆகணும்னு அர்த்தம். இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்னல் கிடைக்கும். இப்போ நம்ம x(t) அண்ட் x(t/2) கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்னல் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணும் போது நமக்கு ரெடியூஸ்டு சிக்னல் கிடைக்கும்.
ஸோ நம்ம ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒன்று நமக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும், இல்லைனா ரிடக்ஷன் நடக்கும். அதுதான் வந்து நம்ம இந்த கண்டினியூஸ் டைம் சிக்னலில் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி ஒரு டிஸ்க்ரீட் டைம் சிக்னலில் எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க சிக்னல் வந்து டிஸ்க்ரீட் டைமில் இருக்குது, அதாவது எக்ஸ் ஆஃப் என் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட இன்புட் சிக்னல். சீக்வன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா -2லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் எண்டில் வந்து நமக்கு 2 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டான இந்த என் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஆம்ப்ளிடியூடு வந்து இங்கே வேரி ஆகிருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த எக்ஸ் ஆஃப் என் சிக்னல்லேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 × எக்ஸ் ஆஃப் என் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டினியூஸ் டைமில் பார்த்த மாதிரியே தான் டிஸ்க்ரீட் டைமுக்கும் நமக்கு 2 வந்து மல்டிப்ளை ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆம்ப்ளிஃபைடு சிக்னல் கிடைக்கும். டிவைடட் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா ரெடியூஸ்டு சிக்னல் கிடைக்கும். இங்கே நமக்கு 2 வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய அவுட்புட்டில் வந்து நமக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டண்ட்டான இந்த -2ல் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆம்ப்ளிடியூடாக நமக்கு இங்கே -1ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் கொஸ்டினில் நமக்கு ஏ வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டில் இருக்க ஆம்ப்ளிடியூடையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இங்கே -1 கிடச்சிருக்கிறதுனால -1 × 2 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு -2ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு 2 × எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு இந்த சிக்னலில் -2 அப்படிங்கிற இந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்ப்ளிடியூட் என்ன கிடைக்கணும், -2ன்னு கிடைக்கணும். ஸோ நமக்கு இங்கே ஆம்ப்ளிடியூட் இந்த பாயிண்டில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு n = -1. -1 அப்படிங்கும் போது இதனுடைய ஆம்ப்ளிடியூட் நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. நம்ம a = 2 அப்படின்ட்டு இருக்கிறதுனால 1 × 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த சிக்னலில் -1ஓட ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு 2 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு n = 0. 0 அப்படிங்கும் போது நமக்கு இங்கே ஆம்ப்ளிடியூட் 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ 1 × 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0th வேல்யூவில் 2 வரைக்கும் ஆம்ப்ளிடியூட் இங்கே மெயின்டைன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு n = 1. n = 1 அப்படிங்கும் போது -2 ஆம்ப்ளிடியூட் இருக்குது. ஸோ -2 × 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா -4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 1 வேல்யூக்கு நமக்கு ஆம்ப்ளிடியூட் -4 வரைக்கும் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி n = 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஆம்ப்ளிடியூட் 2ன்னு இருக்குது. ஸோ 2 × 2 4ன்னு கிடைக்கும். இந்த சிக்னலில் இப்போ நமக்கு n = 2 அப்படிங்கும் போது ஆம்ப்ளிடியூட் 4 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம 2 × எக்ஸ் ஆஃப் என்னோட சிக்னல். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க இன்புட் சிக்னலில் இருந்து நம்மளோட ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆம்ப்ளிஃபைட் சிக்னலாக நமக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த எக்ஸ் ஆஃப் என்னை இப்படி கிராஃபிக்கலில் தான் கொடுக்கணுன்ட்டு கிடையாது. நமக்கு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் n = அப்படின்னு சொல்லி சீக்வென்ஸாக கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதே கொஸ்டினை நம்ம சீக்வென்ஸாக எழுதணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து -1. ஸோ -1 அடுத்து 1 நெக்ஸ்ட்டு 1 நெக்ஸ்ட் n = 1 அப்படிங்கும் போது நமக்கு -2ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் வேல்யூ அகெயின் 2ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட எக்ஸ் ஆஃப் என் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தேர்ட் வேல்யூவில், ஏன்னா n = 0ன்னு நமக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆஃப் என் கொடுத்துட்டு இதிலிருந்து 2 × எக்ஸ் ஆஃப் என் கூட கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை டேரெக்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு அப்போது -2 2 2 -4 4ன்னு கிடைக்கும். அதே வேல்யூஸ் தான் நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ கொஸ்டின் வந்து கிராஃபிக்கலாகவும் கேட்கலாம், இல்லைனா சீக்வன்ஸ் வச்சும் கேட்கலாம். ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் பார்க்கலாம். இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக காலையில் 8 மணிக்கு அலாரம் வச்சுருக்கீங்க. என்னடா 8 மணி எழுறதுக்கு அலாரமான்னு யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே சொல்கிறேன். அப்போ 8 மணிக்கு எழுந்து அவசரமாக ரெடி ஆகிறதுக்கு பதிலாக அலாரமை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம 6 o'clock அலாரம் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 2 hours எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ நம்ம அட்வான்ஸாக ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் p + k அப்படிங்கும் போது நமக்கு சிக்னல் அட்வான்ஸ்டாகவே கிடைக்கும். ஸோ அட்வான்ஸ் அப்படிங்கும் போது இருக்கிற பொசிஷன்லேருந்து முன்னாடியே வரும்னு அர்த்தம். ஸோ முன்னாடி அப்படின்னா நமக்கு ஷிஃப்டிங் வந்து லெஃப்ட் சைடில் நடக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் 8 மணிக்கு எழ வேண்டியதுக்கு பதிலாக அலாரம் தெரியாமல் நீங்கள் 10 மணிக்கு வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்,
நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்து டிலேயாக தான் போவீங்க. ஸோ டிலே அப்படிங்கும்போது டைம் இன்னுமே அதிகமாகிறதுனால நமக்கு ஷிஃப்டிங் வந்து ரைட் சைடில் நடக்கும்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக இப்போது நம்மளோட இன்புட் சிக்னல் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அட்வான்ஸ் ஆகும்போது நமக்கு முன்னாடியே கிடச்சிரும். அண்ட் இதே சிக்னல் வந்து டிலே ஆகுது அப்படின்னா நமக்கு இங்கே கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ அட்வான்ஸ் அப்படிங்கும் போது ஷிஃப்டிங் வந்து எப்போவுமே லெஃப்ட் சைடில் இருக்கும். அண்ட் டிலே அப்படிங்கும் போது ஷிஃப்டிங் வந்து எப்போவுமே ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதை தான் வந்து கே வேல்யூலையுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. கே வேல்யூ வந்து இந்த இன்ஸ்டன்ட்டில் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து நமக்கு நெகட்டிவாக கிடைக்கும். இது வந்து ஒரு விதமான எக்ஸ்ப்ளனேஷன். இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் கே. இதில் இந்த டி ப்ளஸ் கேவை வந்து நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா டி ஈக்குவல் டு மைனஸ் கேன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் அப்படின்னாலே நமக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து அட்வான்ஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா 0க்கு டி இஸ் ஈக்குவல் டு கேன்னு கிடைக்கும். அப்போ இந்த இன்ஸ்டன்ட்டில் நமக்கு கே பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால ஷிஃப்டிங் வந்து ரைட் சைடில் போகும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ கே பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷன்லையுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் நமக்கு கான்செப்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் கரஸ்பாண்டிங்காக ஷிஃப்டிங் வந்து லெஃப்ட்லையா ரைட்லையா அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்போ அட்வான்ஸ் ஆகுது எப்போ டிலே ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ் ஆஃப் டியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 1 எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 1 இந்த ரெண்டு டைம் ஷிஃப்டட் சிக்னலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கலாம். ஸோ டி ப்ளஸ் 1 அப்படிங்கும் போது என்ன சொல்லியிருந்தேன், இந்த கே வேல்யூ பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருக்கும்போது சீக்கிரமே அதாவது அட்வான்ஸாக நம்ம ரெடி ஆகிற மாதிரி. அப்போ அட்வான்ஸ் அப்படின்னா நமக்கு சிக்னல் என்னன்னு சொல்லியிருந்தேன், முன்னாடியே வந்துடும் சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு -1 தான் நமக்கு சிக்னல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே கே வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த -1 பொசிஷன்லேருந்து ஒரு பொசிஷனுக்கு நமக்கு சிக்னல் வந்து லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்டில் நமக்கு இங்கே -2 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிக்னல் வந்து நமக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரே ஒரு டைம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா நமக்கு இங்கே வேல்யூ வந்து 1ன்னு தான் இருக்குது. ஸோ இந்த 1 தான் இந்த டைம் ஷிஃப்டிங் இங்கே நடக்கிறது. அப்போ நமக்கு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 1 சிக்னல் இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா நமக்கு -2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ -1 வந்து -2க்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அடுத்து 0 வந்து நமக்கு -1க்கு ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ உங்களோட என் பாயிண்ட்டாக இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -1 இருக்கும். அண்ட் இதனுடைய ஆம்ப்ளிடியூட் நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த சிக்னலை நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற சிக்னல் ஒரு பாயிண்ட் முன்னாடியே ஷிஃப்ட் ஆகிருக்கு, அதாவது அட்வான்ஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்டிங்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம எக்ஸ் ஆஃப் டி -1 பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு கே வேல்யூ மைனஸில் இருக்குது, அதாவது நெகட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா டிலே ஆகும். அதாவது நம்ம ஷிஃப்டிங் வந்து ரைட் சைடில் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் -1ல் இருக்குது. ரைட் சைடில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு கே வேல்யூ இங்கே 1ன்னு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு டைம் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்ட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு சிக்னல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த 0லேருந்து என்ன ஆகும், அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு இங்கே ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட என் பாயிண்ட் இப்போது 1ன்னு கிடைக்கும். அண்ட் இப்போ இதனுடைய ஆம்ப்ளிடியூடாக நமக்கு 1ன்னு தான் இருக்குது. ஸோ சிக்னலை ஸ்கெட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் டியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு -1 to 0ன்ட்டு இருக்கிற சிக்னல் வந்து இப்போ 0லேருந்து 1, அதாவது ஒரு ஸ்டெப் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து அட்வான்ஸ்டு சிக்னல், இது வந்து டிலேட் சிக்னல். ஸோ இவ்வளோ தான் டைம் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா நமக்கு கே வேல்யூ என்ன இருக்குது அண்ட் லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணுறோமா ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணுறோமா அப்படின்ற அந்த கான்செப்டில் மட்டும் நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா இதை ஈஸியாக ஸ்கெட்ச் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் இங்கே ஷிஃப்டிங் பண்ணுறதே இருக்கும். இப்போ இங்கே 1ன்ட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு டைம் வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் சைடில். சப்போஸ் இங்கே 2ன்ட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் 2 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு 3 கிடைக்கும். அப்போ சிக்னல் வந்து -3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் கண்டினியூஸ் டைம் சிக்னலில் வந்து டைம் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் இதே மாதிரி இப்போ நம்ம டிஸ்க்ரீட் டைம் சிக்னலுக்கு பார்க்கலாம்.
ஸோ நம்ம கண்டினியூஸ் டைமில் பார்த்த மாதிரி இந்த டிஸ்க்ரீட் டைம்லையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என்னை வந்து நம்ம டைம் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விதமாக அமையும். ஒன்று வந்து எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் கே, இன்னொன்று எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே. ஸோ என் ப்ளஸ் கே அப்படிங்கும் போது நமக்கு அட்வான்ஸ்டாக சிக்னல் கிடைக்கும், அண்ட் என் மைனஸ் கே அப்படிங்கும் போது நமக்கு சிக்னல் டிலேடாக கிடைக்கும். ஸோ அங்கே பார்த்து அதே ஆப்ரேஷன் தான், பட் டீக்கு பதிலாக இங்கே நம்ம என்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு நமக்கு இன்புட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் 1 இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2 பார்க்கலாம். இந்த என் மைனஸ் 2ல் நம்மளோட கே வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். ஸோ கே வந்து -2 அப்படின்ட்டு இருக்கிறதுனால என்ன சொல்லியிருந்தேன், மைனஸ் அப்படின்னாலே நமக்கு சிக்னல் டிலே ஆகும், அதாவது நம்ம ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும்னு அர்த்தம். கொடுத்துருக்க இன்புட் சிக்னல் பார்த்தீங்கன்னா -2லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரைட் சைடில் 2 டைம் ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆகும், -2லேருந்து -1க்கு ஒரு ஷிஃப்டிங் இருக்கும், அண்ட் -1லேருந்து 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 ஷிஃப்டிங் நடந்திருக்கு. அப்போ நமக்கு 2 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா -2ல் இருக்க வேல்யூ வந்து இப்போ 0க்கு வந்துடும் அர்த்தம். ஸோ 0 அப்படிங்கிற பாயிண்டில் நமக்கு ஆம்ப்ளிடியூட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2ன்னு இங்கே கிடச்சிரும். அடுத்து இப்போ -1ல் இருக்கிற வேல்யூ வந்து அதே மாதிரி 2 பக்கம் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போது 1க்கு கிடச்சிரும். ஸோ -1ல் நமக்கு 3 ஆம்ப்ளிடியூட் கிடச்சிருக்கு. இப்போ அதே வேல்யூ தான் நமக்கு இங்கே 1ல் கிடச்சிரும். அடுத்து இப்போது n is equal to 2க்கு இப்போ நமக்கு 0th வேல்யூவில் என்ன இருக்கும், அது 2 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா n equal to 2க்கு கிடச்சிரும். இங்கே நமக்கு 1ன்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ 2 அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ட்டில் அதனுடைய ஆம்ப்ளிடியூட் நமக்கு 1ன்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக n is equal to 1 வந்து நம்ம 2 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 3ன்ற பொசிஷனுக்கு வந்துடும், அண்ட் இதனுடைய ஆம்ப்ளிடியூட் அகெயின் நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிலேட் சிக்னல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -2ல் இருக்க பொசிஷன் வந்து 2 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு சிக்னல் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் 1 சால்வ் பண்ணலாம். n + 1 அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கே வேல்யூ நமக்கு பாசிட்டிவில் இருக்குது, அண்ட் கே வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா +1ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ப்ளஸ் அப்படின்னாலே சிக்னல் அட்வான்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு டைம் நம்ம லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வரணும்னு அர்த்தம். இப்போ நமக்கு -2ல் சிக்னல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு டைம் நம்ம லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -3ல் கிடச்சிரும். ஸோ -2ல் கிடைக்கிற வேல்யூ இங்கே வந்து நமக்கு -3ல் கிடைக்கும், அண்ட் அதனுடைய ஆம்ப்ளிடியூடாக நமக்கு இங்கே 2ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ -1 ஒரு டைம் நீங்கள் லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இப்போ -2க்கு மூவ் ஆகிடும். அப்போ இதனுடைய வேல்யூவாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 அப்படிங்கிற ஆம்ப்ளிடியூட் இங்கே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ நமக்கு -1ல் 0th வேல்யூவான 1 கிடச்சிரும். ஸோ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து இப்போ இந்த வேல்யூ இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா n is equal to 0 அப்படிங்கும் போது நமக்கு இந்த 2 ஆம்ப்ளிடியூட் இப்போ இங்கே வந்துடும். ஸோ இங்கே நமக்கு 2ன்னு கிடச்சிரும். இதுதான் வந்து அட்வான்ஸ்டு சிக்னல். ஸோ டிஸ்க்ரீட் டைமில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லேயுமே கொடுக்கலாம், இல்லைனா சீக்வென்ஸாக கூட கொடுக்கலாம். ஸோ சீக்வென்ஸாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சீக்வென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் இதனுடைய வேல்யூ நமக்கு 2 3 1 2ன்னு கிடச்சிருக்கு. 0th வேல்யூவில் நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ ஆரோ மார்க் இங்கே இருக்கும். இப்போ இந்த சிக்னல்லேருந்து நம்ம எக்ஸ் ஆஃப் n - 2 கண்டுபிடிக்கலாம். ஸோ n - 2 மைனஸ் அப்படின்னாலே நமக்கு சிக்னல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிலே ஆகும், அதாவது இது வந்து நம்ம ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து ரைட் சைடில் நீங்கள் 2 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த பொசிஷன் 0 அப்படின்னா இது வந்து -1, இது -2, அண்ட் இது வந்து 1க்கு கிடச்சிரும். இப்போ இந்த -2லேருந்து 2 பொசிஷன் நீங்கள் ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஸோ -2லேருந்து ஒரு டைம் ஷிஃப்ட் பண்ணால் -1, இன்னொரு டைம் ஷிஃப்ட் பண்ணால் 0 கிடச்சிரும். அப்போ நமக்கு வேல்யூஸான இந்த 2 3 1 அண்ட் 2 இதே வேல்யூஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ -2ல் இருக்க வேல்யூ வந்து 0க்கு வந்துடும். அப்போ இந்த -2ஓட வேல்யூ இப்போ நமக்கு 0 இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூவாக நமக்கு இங்கே 0th வேல்யூ கிடச்சிரும், அண்ட் இங்கே நமக்கு 1, இங்கே 2, அண்ட் இங்கே வந்து n is equal to 3க்கான வேல்யூ கிடைக்கும். இதே தான் வந்து நமக்கு இந்த ஸ்கெட்ச் பண்ணும்போதும் கிடச்சிருக்கு. 0ல் நமக்கு 2 கிடச்சிருக்கு, அண்ட் 1ல் 3, 2ல் 1, அண்ட் 3ல் 2ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ எக்ஸ் ஆஃப் n + 1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இப்போது கே வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது. பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா சிக்னல் அட்வான்ஸ் ஆகும், அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிட்டு வரணும்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட் சைடில் இப்போ ஒரு பிட் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தோன்னா என்ன ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ -2லேருந்து ஒரு டைம் நீங்கள் லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், -3க்கு வந்துடும். ஸோ இங்கே -3 ஆயிரும். அண்ட் -1ல் இருக்க வேல்யூ -2க்கு வந்துடும். 0ல் இருக்க வேல்யூ -1க்கு வந்துடும். அண்ட் 1ல் இருக்க வேல்யூ நமக்கு இப்போ 2ல் வந்துடும். ஸோ 1ல் நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 2ன்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ நமக்கு 0th வேல்யூவாக இருக்கும். ஸோ அதே வேல்யூஸ் 2, 3, 1 அண்ட் 2 தான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த 2வோட வேல்யூ நமக்கு 0th பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோ மார்க் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இதையும் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா -3ல் நமக்கு 2 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 0 வேல்யூ அப்படின்னா இது -1, இது -2, இது -3ன்னு இருக்கும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். -3க்கு 2 அதுதான் நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு -2க்கு 3 அதே தான் இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு -1க்கு 1 அண்ட் லாஸ்ட்டாக 0க்கு 2 அதே தான் நமக்கு இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லேயுமே கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான் டைம் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன், கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்க்ரீட் டைமுக்கு. ஜஸ்ட் இந்த பேசிக்கான அட்வான்ஸ் அண்ட் டிலே, ஸோ எப்போ வந்து லெஃப்ட் ஷிஃப்டிங் எப்போ ரைட் ஷிஃப்டிங் அப்படின்ற இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் ஈஸியாகவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்டிங் பார்க்கலாம். ஸோ டைம் ஷிஃப்டிங்கில் நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஆக்சஸில் இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். டைம் ஷிஃப்டிங்கில் நம்ம டைம் ஆக்சஸில் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம x(t) ஆக்சஸை தான் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த x(t) இன்புட் சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம 2 விதமாக ஷிஃப்ட் பண்ணலாம். ஒன்று வந்து x(t + k), இன்னொன்று x(t - k). இப்போ இந்த k வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்வர்ட் ஷிஃப்டிங் நடக்கும். அண்ட் அதே மாதிரி k வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது நமக்கு ஷிஃப்டிங் டவுன்வர்டில் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ரேஷன் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது இது இன்னுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா x(t) அப்படின்னு ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த x(t) ஆக்சிஸில் தான் வந்து நம்ம ஷிஃப்டிங் பண்ணணும். இப்போ இதில் நம்ம ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்வர்ட் ஷிஃப்டிங் ஆர் டவுன்வர்ட் ஷிஃப்டிங் எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த x(t) ஆக்சிஸில் தான் நம்ம பண்ணணும். அப்போ நம்ம இந்த ஆக்சிஸை மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் டைமில் நம்ம எந்த விதமான சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த x(t)லேருந்து நம்ம இந்த 2 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம x(t + 2) எடுத்துக்கலாம். ஸோ +2 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. பாசிட்டிவாக இருந்தால் என்னன்னு சொல்லியிருந்தேன்னா அப்வர்ட் ஷிஃப்டிங் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம x(t) வேல்யூ என்ன இருக்கோ அது கூட நம்ம 2வை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம டைம் ஆக்சிஸை பார்க்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த x(t) ஆக்சிஸில் தான் நம்ம வேல்யூஸை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நமக்கு 0ன்னு இருக்குது. ஸோ இந்த 0th வேல்யூ கூட நம்ம 2வை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 + 2ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம x(t + 2) சிக்னலில் வந்து 0th வேல்யூ இப்போ 2க்கு ஷிஃப்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ 0க்கு அப்புறமா நமக்கு என் பாயிண்ட் இங்கே 2ல் இருக்குது. அப்போ இது கூட நம்ம k வேல்யூவான 2வை ஆட் பண்ணணும். ஸோ அகெயின் 2 + 2ன்னு கிடைக்கும் போது நமக்கு இங்கே 4ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளோட சிக்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0th பொசிஷன் 0 + 2 2க்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் இந்த 2ல் இருக்க பொசிஷன் வந்து 4க்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இந்த x(t + 2) சிக்னல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ 0லேருந்து 2க்கு நம்மளோட சிக்னல் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. அண்ட் 2ல் இருக்க வேல்யூ வந்து 4க்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் டைம் ஆக்சிஸில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த செகண்ட் வேல்யூ வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 ஆம்ப்ளிடியூடே நமக்கு மெயின்டைன் ஆகும்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இந்த வேல்யூ இங்கே அப்படியே மெயின்டைன் ஆகும். அண்ட் இந்த 2க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 0ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. அப்போ நமக்கு சிக்னல் இங்கே வந்து ட்ராப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிக்னலாக இருக்கும். அண்ட் இந்த 0க்கு முன்னாடி வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே -1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எல்லாமே நமக்கு 0ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட் சிக்னலை நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது 0ல் இருக்குது. இங்கே ஆம்ப்ளிடியூட் 2 ஆகுது. அகெயின் 2ல் மெயின்டைன் ஆகி மறுபடியும் நமக்கு 0ல் கண்டினியூ ஆகுது. ஸோ இதே சிக்னல் இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து தான் சிக்னல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு கண்டினியூவேஷன் இந்த மாதிரி தான் இங்கே கிடைக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 0லேருந்து
ஒரு ஷிஃப்டிங் அண்ட் 1லேருந்து 2ன்னு நமக்கு 2 ஷிஃப்டிங் இங்கே பெர்ஃபார்ம் ஆகி சிக்னல் இங்கே நமக்கு இப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்வர்டில் ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் வந்து அப்வர்டில் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கேஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி -2 இப்போ நமக்கு கே வேல்யூ இங்கே நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், டவுன்வர்டில் ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் டி -2 நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி கன்சிடர் பண்ணிவிட்டு இதில் நம்ம 2 பொசிஷன்ஸ் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் அதை வந்து நம்ம டவுன்வர்ட்ஸில் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நமக்கு -2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 0th வேல்யூலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எக்ஸ் ஆஃப் டி ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் தான், டைமை நம்ம டச் பண்ணவே கூடாது. ஸோ இந்த 0th பொசிஷன்லேருந்து ஒரு ஷிஃப்டிங் பண்ணிங்க அப்படின்னா -1ல் வேல்யூ கிடைக்கும். அண்ட் அகெயின் இன்னொரு ஷிஃப்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா -2ல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 0th வேல்யூ நமக்கு -2க்கு ஷிஃப்ட் ஆயிரும். அண்ட் இப்போ 2லேருந்து ஒரு ஷிஃப்டிங் தான் நமக்கு ஃபஸ்ட்டில் கிடச்சிரும். அண்ட் இங்கேருந்து இன்னொரு ஷிஃப்டிங் பண்ணும்போது 0ல் கிடச்சிரும். அப்போ 2 கூட -2 நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 0 கூட -2 சேர்த்தனோம்னா நமக்கு -2ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம 2ல் இருக்க வேல்யூ 0க்கு ஷிஃப்ட் ஆயிரும் அண்ட் 0ல் இருக்க வேல்யூ -2க்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இதை நம்ம ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ 2ல் இருக்க வேல்யூ இப்போ நமக்கு 0ல் கிடச்சிரும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி 0ல் இருக்க வேல்யூ நமக்கு -2ல் கிடச்சிரும். அப்போ நமக்கு சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நமக்கு ஆம்ப்ளிடியூட் இந்த மாதிரி இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ டைம் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ 2ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே ட்ரா பண்ணக்கூடாது. நம்மளோட சிக்னல் வந்து இப்படி தான் கண்டினியூ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் நமக்கு டவுன்ஃபால் இருக்கும். சிக்னல் வந்து இந்த மாதிரி நமக்கு கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து டவுன்வர்ட் ஷிஃப்டிங். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில நேரத்தில் இந்த 0, 1, 2 இந்த லைனில் நம்ம இங்கே ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுருவோம். அதாவது இதே சிக்னல் நமக்கு இங்கே இன்வெர்ட்டடாக கிடைக்கிற மாதிரி போடுவோம். அது வந்து ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்டிங் கிடையாது, அது ஆம்ப்ளிடியூட் ரிவர்சல் ஆயிரும். ஸோ நம்ம இங்கே சிக்னலை ரிவர்ஸ் பண்ண கிடையாது. என்ன சிக்னல் இருக்கோ அந்த சிக்னலை நம்ம அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்க போகிறோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதனுடைய ஆம்ப்ளிடியூடை ஒன்று மேலே நம்ம எடுத்துப்போம், இல்லைனா கீழே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அப்வர்டாக இருக்கும் போது நமக்கு கே வேல்யூ பாசிட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் கே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சிக்னல் வந்து டவுன்வர்டுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்டிங். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்றதை பொறுத்துட்டு நம்ம ஆம்ப்ளிடியூட் ஆக்சிஸை ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் சிக்னல் கிடச்சிரும்.